வெல்கம் பேக் டு ஸ்டடி கேர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. தொடர்ச்சியா நம்ம சேனல்ல தமிழ்நாடு சேர்ந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸோட கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான எக்ஸ்பெக்டட் ஆல் இந்தியா ரேங்கிங் என்ன ரேஞ்சில் இருக்கும், ஸ்டேட் ரேங்கிங் என்ன ரேஞ்சில் இருக்கும், அதே போல காலேஜ் பத்தின டீடைல்ஸ் வந்து தொடர்ச்சியா வீடியோ சீரியஸா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 2008 அண்ட் தமிழ்நாடு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கேட்டகரியில இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூஷன் நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். மொத்தமா 150 MBBS சீட்ஸ் வந்து இந்த காலேஜ்க்கு இன்டேக்கா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு 90 சீட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 30 சீட்டும், NRI கோட்டாக்கு 23 சீட்டு. ஸோ ரிமைனிங் சீட்ஸ் வந்து 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அலோகேட் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 4.5 L டியூஷன் ஃபீ கலெக்ட் பண்றாங்க. அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15 L அண்ட் NRI பொறுத்த வரைக்கும் 27 L டியூஷன் ஃபீ. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீ இருக்கும், மெஸ் இருக்கும், அதர் ஃபீ வந்து டெஃபினட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இட் டிபெண்ட்ஸ். அண்ட் இந்த காலேஜஸோட ப்ரீவியஸ் இயர்ல ஆல் இண்டியா ரேங்கிங் என்ன தேவைப்பட்டுச்சு, ஸ்டேட் ரேங்கிங் என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்றத கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓசி பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா ரேங்கிங் வந்து 65,518 மார்க்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து 3842. சரிங்களா? ஆல் இண்டியா ரேங்கிங் அப்படின்றது உங்களோட நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய ரேங்க். ஸ்டேட் ரேங்கிங் அப்படின்றது தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்ல வருது. சரிங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனோட ரேங்க் லிஸ்ட்ல கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாக்கான ஜென்ரல் ரேங்கிங். சரிங்களா? ஸோ ஓசியில ஒரு சீட் அலாட் ஆயிருக்கு. பிசி பொறுத்த வரைக்கும் 70,556 ரேங்கிங் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்கிங் 4,208, 51 சீட்டு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 300 கம்யூனிட்டி ரேங்கிங் வரைக்கும் அலோகேட் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 87,302. ஜென்ரல் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 5,381, 3 சீட் அலோகேட் ஆயிருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 89,774 ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஜென்ரல் ரேங்கிங் 5,532, 17 சீட் அலோகேட் ஆயிருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 1,96,640 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்களோட ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் 12,678 அண்ட் 14 சீட்ஸ் வந்து எஸ்சியில் அலோகேட் ஆயிருக்கு. அதே போல 208 கம்யூனல் ரேங்கிங்க்கு எஸ்சிஏக்கு சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 3,04,559. அதே போல ஸ்டேட் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 17,429 அண்ட் 3 சீட் அலோகேட் ஆயிருக்கு. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 88 ரேங்க் வரைக்கும், கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்க ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா லெவல்ல 3,61,420. ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் 90,330, ஒரு சீட் வந்து அலோகேட் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கான சீட்ஸ். சரிங்களா? SF. ஏன்னா அடுத்து இதோட மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,23,146 ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஸ்டேட் ஜென்ரல் ரேங்கிங் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா 1,645 அண்ட் மொத்தமா வந்து 30 சீட் வந்து அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்ட்டு அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டால MBBS சீட்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல சென்டாக்ல வந்து அட்மிஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல ஆல் இண்டியா கோட்டா மூலமாவோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கோ இல்லை எய்ம்ஸ், ஜிப்மர் மாதிரி இன்ஸ்டியூஷனுக்கோ அட்மிஷன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அப்ராட்ல MBBS பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு 1-to-1 கவுன்சிலிங் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு உதவும் வகையில தொடர்ச்சியா வீடியோஸ் போட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார்